திமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவதூறாக பேசியதாக அவருக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், எந்த அம்சத்தின் அடிப்படையில் இந்த கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்துல திமுகவுடைய செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. தலைமை செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் இந்த தீர்மானங்களை தொடர்ந்து படித்து வருகிறார். குறிப்பாக முதல் தீர்மானமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தரம் தாழ்ந்து அவதூறாக பேசி அவரது தியாகத்தை இழிவுபடுத்தியிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு இந்த செயற்குழு கூட்டமானது கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து ஏற்கனவே திமுக மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்திய நிலையிலும் அதே போல நாடாளுமன்றத்துல எதிர்ப்பு தெரிவித்த நிலையில திமுகவுடைய தலைமை செயற்குழுவிலும் இதை கண்டித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல பெண்கள் புயலில் சிறப்பாக செயல்பட்ட முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கு பாராட்டு தெரிவித்தும் இந்த செயற்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புயல் பாதிப்பு நிவாரணத் தொகையை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த செயற்குழுவில் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவசரமாக ஒரு 2000 கோடி ரூபாய் தொகையை உடனடியாக மத்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிதியை வழங்காமல் தமிழக அரசை வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கு கண்டித்தும் ஒரு தீர்மானத்தை இந்த செயற்குழு நிறைவேற்றிருக்கிறது. அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கைவிட வேண்டும் என்றும் ஜனநாயக முறைப்படி நியாயமாக தேர்தல் முறையை நடத்துவதற்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கைவிட வேண்டும் என்று திமுக செயற்குழுவில் ஒரு முக்கிய தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் இந்த தீர்மானத்தை படித்து வருகிறார். தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள், முக்கிய தீர்மானங்களும் அதே நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவான செயல்பாடுகள், வியூகங்கள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார். கோகுல், தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போன்று இப்ப 2026 தேர்தல் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் இதில் ஆலோசிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமா ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் பணியை தொடங்கும் விதமாக திமுக ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து பல்வேறு அணி சார்ந்த, குறிப்பாக 21 அணிகள் திமுகவில் இருக்கிறது. அந்த 21 அணிகளுடைய நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து ஒரு பல்வேறு தேர்தல் வியூகங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசுடைய திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக திமுகவுடைய சாதனை திட்டங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை செயற்குழு கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கிறது. இந்த சாதனை திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் பூத் கமிட்டி உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் பணிகளை ஒருங்கிணைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக ஏற்கனவே திமுக தலைவர் சொல்லி வருவது போல 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வியூகங்களின் அடிப்படையில் ஏற்கனவே தேர்தல் பணியை திமுக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில செயற்குழு உறுப்பினருக்கும் அதற்கான ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். அடுத்த மாதம் பொதுக்குழு கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னேற்பாடாக நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு, தலைமை செயற்குழுவில் ஏறக்குறைய 880 பேர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்துல இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த பல்வேறு வியூகங்கள் குறித்து முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்கிறார். திமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்கள் சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்.